முதலாவது சான்று உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழ்வடையும். அதாவது சிறந்து பாடுவோம். உம்மை உயர்த்தி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறே காலமெல்லாம் சுமக்கின்றே. சவுண்ட் பிடித்து நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம்
நன்றி 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 உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்தேன் உதயம் சொல்லுதையா இருப்பவரே இனிமேலும் வருபவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே நன்றி 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 வல்லவரே வல்லவரே காப்பவரே காப்பவரே நல்லவரே வல்லவரே காப்பவரே காப்பவரே நன்றி 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 உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழ்வையா உம்மை நோக்கி பார்த்தேன் உதயம் சொல்லுவேன் நேற்று நைட்ல இருந்து உடம்பு சரியில்லைங்க இருந்தாலும் ஆண்டவர் ஏற்பட்டதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அடுத்த சாங் நம்ம நம்மளை கன்ஃபியூஸ் பண்றது யாரு? சாத்தானதான் கன்ஃபியூஸ் பண்றது. நேசரே ஒரு திருப்பாதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். திருப்பாதம் அமர்ந்து நெம்மதி நெம்மதை நீசலேவும் திருப்பாதம்
அமர்ந்தே நிம்மதி நிம்மதி ஆனந்தமுடனே பாடி போதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தமுடனே பாடி போதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே அடுக்கலவே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடுக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே கொண்டோதையா உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே கொண்டோதையா நல்லவரை நன்மை செய்தவரை நன்றி நன்றி ஐயா நல்லவரும் நன்மை செய்தவரை நன்றி நன்றி ஐயா வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே ஆராதனை ஆராதனை மையான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே மையான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை
எத்தனை இன்னல்கள் வாழ்வில் வந்தாலும் உண்மைக்குரிய அடுத்தது சித்தனை செய்து ரத்தனை சென்று பக்தியால் வாழ்வில் விஷயம் எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மைக்கு ஐயா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மைக்கு ஐயா சித்தமே செய்த ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் ஐயா சித்தமே செய்து ரத்தமே சிந்து சாட்சியால் வாழ்வையா ரத்தகை இயேசுநாதா ஆராதனை ஆராதனை நிறைய பேர் ஆந்திரம் வந்து லைவ்ல பாக்குறதுனால ஒரு தெலுங்கு சாங் நம்ம பாட போறோம், அடுத்தது தமிழ் சாங் பாட போறோம். அமருடவுயா ஆதியவந்தமையா அமருடவுயா ஆதியவந்தமையா ஆதியும் நீ வாக்கியமே ஆதரிஞ்சனு సమకలిమియు ఆదిలోనున్న నీ వాక్యమే ఆదరించెను సమకలిమియు సన్నశీలత సాగిపో జీవము మార్గములో అమరుడవు నాయసయ్యా అమరుడవు నాయసయ్యా
கடைசியில் இருக்கிறவர் கூட அவர்தான். శక్తికి మించిన సమరములో నేర్పితివి నాకు నీ చిత్తమే. శిక్షకు కాలే సువనలన్నీ ఉన్నత కృపతో నింపుటకే. శక్తికి మించిన సమరములో నేర్పితివి నాకు నీ చిత్తమే. శిక్షకు కాలే శోధనలన్నీ ఉన్నత కృపతో నన్ను నింపుటకే. ప్రతి విజయం నీకంకితం నా బ్రతుకే నీ పరమార్థం. లోకమంతయు దూరమైన నన్ను చేరదీసెదవు. వేరమంతయు దూరియైన జీవింపజేసెదవు. అమరుడను నా యేసయ్యా, ఆదివంతము నీవే. అమరుడను నా యేసయ్యా, ఆదివంతము నీవేయా. Praise the Lord. ఎక్కువ కురిసిన చిరుగల్లో నీ కృపణాలో ప్రవహించగా పొందితిరెన్నో ఉపకారములు నవనూతనమే ప్రతిదినము. కురిసిన చిరుగల్లో నీ కృపణాలో ప్రవహించగా పొందితిరెన్నో ఉపకారములు నవనూతనమే ప్రతిదినము. తీర్చగలరా మీరు మరువగలనా నీ ప్రేమను. కన్య తండ్రిగా కాచి కన్నీరును కన్యనైన ప్రేమతోటి కన్నుందు చేసి అమరుడవు నా యేసయ్యా, ఆదివంతము నీవేయా. అమరుడవు నా యేసయ్యా, ఆదివంతము నీవేయా.
పోలినా గుణశీలుడవో నీవేనయ్యా మరణము గెలిచిన పరిశుద్ధుడవు పునరుద్ధరణుడవు నీవయ్యా జగదోక్షమును పోలినా గుణశీలుడవో నీవేనయ్యా మరణము గెలిచిన పరిశుద్ధుడవు పునరుద్ధరణుడవు నీవయ్యా జయశీలుడవు ఆరాధింపు ప్రతినిత్యము నీకే వాక్యమే வாஸ்தவ தமிழ் சங்கரமா பாடி பேருக்குள்ள போறோம். நன்றி 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 என்று நாங்கள் பாடிடுவோம். 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 நன்றி 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 என்று நாங்கள் பாடிடுவோம்.
நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். பாவங்களை போக்கிவிட்டே பாவங்களை போக்கிவிட்டே நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நோய்கள் சுமந்து கொண்டே நோய்கள் சுமந்து கொண்டே நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். 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 அல்லேலூயா அல்லேலூயா நான் மட்டும்தான் பாடுற மாதிரி தெரியுது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வசனத்துல கொடுக்குற மாதிரி நம்ம ஆண்டவருடைய பாடல் கத்துக்குவோம். சங்கீதம் இல்லாம இந்த மியூசிக் இல்லாம நம்ம பாடல் கத்துக்குவோம். ஒரு லைன் மறுபடியும் நம்ம பாடும்போது அந்த பாடல் தான் ஆண்டவருடைய வரும்போது நம்ம கையில பைபிள் இருக்காது, பாடல புஸ்தகம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்ப நம்ம கத்துக்கினா தானே வசனம் கத்துக்கணும், வசனம் வாக்கியம் இது பாடல் கத்துக்கணும். அது பைபிள் கூட சில காலத்துல நம்ம கையில இருக்காது. அப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம டைரியில எழுதுகிற அந்த வசனம் மட்டும் நம்ம பார்க்க முடியும். அந்த வசனம் பர்சனல் டைரின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னா வந்து வாங்க மாட்டாங்க யாருமே. ஏற்கனவே ஒரு படத்துல காட்டியிருக்காங்க, நிறைய பேரு அந்த பைபிள் எடுத்துட்டு போகும்போது அவங்ககிட்ட சில டைரி இருக்குது, இதன்னு கேட்டிருந்தாங்க. இது என்னுடைய பர்சனல் டைரின்னு சொல்லும் போது சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அது எடுக்காம விட்டுருக்காங்க. ஏற்கப்பட்ட டைரியில நான் எழுதி வச்சிருக்கிறாரு ஆண்டவருடைய வசனங்கள். செல்ஃப்ல ஃபுல்லா அதேதான் ஆண்டவருடைய வசனம் தான். அந்த மாதிரி நம்ம ஒரு வசனம் மூலமா ஆண்டவர் மக்கள்கிட்ட பேசி இருக்கும்போது அந்த வசனம் மூலமா நம்ம கிட்ட ஆண்டவர் பேசுவார். இந்த வசனம் மூலமா நீங்க பேசுங்க ஆண்டவர் சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது ப்ரே பண்ணி இருக்கும்போது அதுல இருந்து ஒரு மெசேஜ் நமக்கு வரும். அந்த மாதிரி ஆண்டவர் சன்னிதானத்தை முட்டி போட்டு ஜெபம் பண்ணி உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு அந்த வசனம் அர்த்தத்தை நமக்கு கொடுப்பார். அது மூலமா நமக்கு மெசேஜ் கொடுப்பார்.
ஏற்கனவே பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஆவியர் மூலமா வசனம் கொடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வசனம்னு சொல்றது எத்தனை விதமா இருக்குது, 7-8 விதமா இருக்குது. அதனால வசனம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வசனம் நம்ம போதிக்கும் போது அது எவ்வளவு அன்புள்ள விஷயம் சொல்லிட்டு நமக்கு தெரிய வரணும். இப்போது நம்ம கொஞ்ச நேரம் பேருக்கு நம்ம கூப்பிடும் லைவ்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரே பண்ண போறோம். நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்காக ஒரு அற்புதம் இந்த இடத்துல ஆண்டவர் செய்யற மாதிரி நம்ம சுத்தி இருக்கிறவங்க மட்டுமே கிடையாது, நம்ம ஏரியால இருக்கிற மொத்தம் எல்லாருக்குமே இந்த வசனம் போகணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சன்னிதானத்துல நம்ம பிரேயர் மட்டும் தான் பண்ண முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. பிரேயர் மட்டும் பண்ணாதான் ஆண்டவர் அற்புதங்களை நம்ம பார்க்கலாம். இந்த 2 பேர் ஜெபம் பண்ணாங்க. நம்ம ஜெபம் பண்ண போறோம். பண்ணுங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறேன் ராஜா. சர்வ வல்லமையுள்ள உங்கள் தேவனாய் துதிக்கும்படியாக என் தேவன் எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பு தேவன் ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஏசப்பா நீங்க பதில் தரப்போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த வேளையில நாங்க இந்த இடத்துல ஜெபிப்பதற்கு என் தேவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கீங்க ஏசப்பா, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், இந்த வார்த்தையை கேட்கக்கூடாத படித்து ஆண்டவரே ஏசப்பா அப்படியே காலங்கள் வரும் என்று நீங்கள் பேசியிருக்கீங்க ராஜா. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் எங்களுடைய இதயமாகி பலகையில பதித்து வைத்துக் கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. அன்பு நிறைந்தவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அப்பாவையும் இல்லாமல் போகாது படித்து ஏசப்பா உடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க நினைக்கிற காரியத்தை செய்து முடிக்கும் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானத்திலிருந்து மழை கிளம்பி ஆண்டவரே அப்பா பூமியை நனைத்து அதை ஆண்டவரே விளையும்படி செய்து ஆண்டவரே புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் ஆண்டவரே புசிக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயமாகிய பலகையில் பதித்து வைத்துக் கொள்ள ராஜா நீங்க தகப்பனே உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வீட்டுல வாடகைக்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொடுத்தாவே நீ சந்திக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க அற்புதமானவர், அதிசயமானவர் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறபடினாலே அப்பா ஒவ்வொருவரையும் நீங்க ஆண்டவரை சந்திக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே விடுதலை தர வேண்டும்படியாக சொல்கிறோம். நிறைந்தவரே ஒருவரும் ஆண்டவரே உண்மை அறியாமல் ஆண்டவரே நரகத்துக்கு போய்விடாதது எல்லாரும் அப்பா இந்த பிள்ளைகளாய் மாற மனம் திரும்ப ராஜா நீங்க கிருபை தர வேண்டும்படியாக சொல்கிறோம் ஆண்டவரே. உன்னதமான தேவனே ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே ஆண்டவரே ஒவ்வொரு அப்பா நோயில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நோயிலிருந்து விடுதலை தர வேண்டும்படியாக ஜெபிக்கிற அப்பா. எவ்வளவோ நோய்கள் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு நோய்களுக்கு ஆண்டவரே அப்பா நீங்க விடுதலை தருகிற தேவனா இருக்கிறபடியாக தேவாதி தேவனே சொன்ன வார்த்தை படியாக துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு சுகமாக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவோ கடன் பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள் ஆண்டவரே துன்பங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே அவங்க சந்திக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் உண்மை தேடும் போது கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறபடினால் அவர்கள் உண்மை தேடும்படியாக இருதயத்தை நீங்க அவங்களை கட்டளையிட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஏசப்பா ஏசப்பா நீங்க மெய்யான தேவன் என்பதை கர்த்தாவே ஒவ்வொருவரும் ஆண்டவரை உணர்ந்து கொள்ளும்படியாக நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவன் எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர் ஆண்டவரே. அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அன்பு வேறு ஒருவரிடத்தில் இல்லை என்பதை ஆண்டவரே, ஜீவனை கொடுப்பதில் மேலான அன்பு ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரிடத்திலும் இல்லை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கர்த்தாவே அப்பா எங்களுடைய பாவங்களுக்காக மறித்து இந்த ரத்தத்தினால எங்கள் ஆண்டவரே மீட்டிருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த உணர்வை ஆண்டவரே ஒவ்வொருடைய இதயத்திலும் எழுப்பா நீங்க கொடுத்து கர்த்தாவே அவங்க எல்லாம் ரட்சிப்புக்காகவே கொண்டு வாங்க ஏசப்பா. ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்களுக்கு முன்பாக நோயினால் மறித்து போகிறார்களே தகப்பனே. அப்பா அவங்களுக்குலாம் சுகம் தாங்க ராஜா. அவங்களை தொழுந்து அவங்களை ரட்சிங்க ஐயா. எவ்வளவு வியாதிகள் மத்தியில் ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே எங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் இறந்து போயிருக்காங்க ஆண்டவரே. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனமிறந்து ஆண்டவரே காலம் ஆண்டவரை பொல்லாத காலமா இருக்கிறபடினாலே ஆண்டவரே நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளப்பட்டாவே இப்பை தாங்க ஒவ்வொருவருக்கும் சுகம் தாங்க மத்தியில ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பிணி தீர்க்கும் வைத்திய நீரா இருக்கிறபடினாலே அவர்களுக்கு நீங்க உண்மை வெளிப்படுத்த வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடன் பிரச்சனையில எத்தனையோ பேர் மறித்து போறாங்க குடும்பமாக மறித்து போகிறார்கள் என்று ஆண்டவரே நாங்கள் அப்பா ஆண்டவரை கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம். அவங்க மேல மனம் இறங்கு ஆண்டவரே. ஒருவரும் கேட்கும் போது நமக்கு சித்தம் கிடையாதே ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மீட்கும் பொருளாக உங்க ஜீவனை நீங்க கொடுக்கிறீங்க ராஜா. அது அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க கூட எங்களை தகுதிப்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகளையே பார்த்து கொண்டு நாங்கள் இல்லாதபடிக்கு ராஜா ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே உங்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாற கிருபை தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். சந்திக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா புதிய பழக்கத்தினாலும் ஆண்டவரே சோத்திருக்கிறோம். ஆண்டவரே கடன் பிரச்சனைகளினாலும் ஆண்டவரே சோத்திருக்கிறோம். ஆண்டவரே தவறான பழக்க வழக்கம் விக்கிரக ஆராதனைகளும் ஆண்டவரே தேசமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆண்டவரே ரட்சிங்க ஐயா. அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்துக்கு ஆண்டவரே அவங்க வந்த நோக்கம் ஆண்டவரே அப்பா முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீது ஆண்டவரே அந்த கோலியாத் இருந்த இடத்திற்கு வந்த போது நான் இங்கு வந்தது முகாந்திரம் உண்டு என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த இடத்துக்கு அவங்க வந்து முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. அவங்களை நீங்க சந்திங்க, அவங்களை ரட்சிங்க, உங்க பிள்ளைகளாய் மாற்றுங்க, அவங்களுக்கு விடுதலை தாங்க, அவங்களுக்கு சுகம் தாங்க, அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க ஆண்டவரே. அன்பு நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த சுகத்தை நடத்துகிற அருமையான சகோதரனை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவருக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாங்க, மனதில சந்தோஷத்தை கட்டளைங்கப்பா. கண்ணீரை மகிழ்ச்சியினால் இடைப்பற்றி கொள்ள வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊழியத்தை வல்லமையா செய்யக்கூடிய மகனாய் மாற்றுங்க ஆண்டவரே. அவருடைய வேலையை ஆசீர்வதிங்க, கொடுத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் மூலம் தகப்பன் சந்தோஷப்படக்கூடிய காரியங்களை நீங்க அவங்க அண்ணனுக்கு நீங்க செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகல பிரயாசத்துக்கும் பலன் உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படியாக எவ்வளவோ பிரயாசப்பட்டு செய்கிற இந்த ஆண்டவரே காரியங்களுக்கு தேவன் நீங்க ஆண்டவரே பதில் கொடுத்து சந்தோஷப்படுத்த வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்தவரே வீட்டுல வாட ஆண்டவரே அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம் தாங்க. எங்க மாமனாருக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை தாங்க. அந்த முதியவர்களுக்கு ஆண்டவரே அப்பா இருக்கிற பிள்ளைகளுக்கு முதியவர்கள் பிரீதமா இருக்கிறார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே அவர் நல்ல பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டு கட்டாவே ஆலயத்துக்கு வந்து உண்மை மகிமைப்படுத்த கூட தேவன் கிருபைத்தாங்க. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களுடைய பொறுப்பிடத்திற்கு எடுத்துக்கொள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வீட்டையும் எங்களுக்கு உண்டானவைகளையும் ஆண்டவரே வாடகைக்கு ஒவ்வொரு தெருவுல வசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். மகிழ்ச்சியாக வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்யக்கூடிய கிருபைக்காக
கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். லாபத்தை தாழ்த்தி கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேள்வி நல்ல பிதாவே. ஒவ்வொரு வார்த்தையான தொடரணுமாப்பா அன்பரை கொண்டு வாழ்க்கையை ஆசிரியர் அப்பா உமால ஒன்று நல்ல தகப்பனே ஒன்றுக்கு 30 ஒன்று 60 ஒன்று திருவிழா பலன் தயாரிக்கிறேன். ஒரு நாள் அந்த பலனை நாங்கள் வாழ்க்கையை உள்ளத்துல தகப்பனே நாங்கள் பரிசுத்த ஆவி குறித்து வாழும்படி எங்கள் ஆசிரியர் தகப்பனே ஒவ்வொரு பெரிய மனதில் இருக்கையும் தங்கும்படி ஆசிரியர் தகப்பனே அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே எல்லாமும் ஏதாவது தெரிவிப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்த நோயில நம்பிக்கை விடாதபடி தேவன் எங்களை காத்துக்கொள்வதை போல தகப்பனே இனி எதுவும் வராதபடி எங்களை காத்துப்படி ஆசிரியர் தகப்பனே அப்பா இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆலய முழுவதை கேட்டுக்கொண்டாப்பா எசப்பா இந்த இடத்துல நீ வந்திருக்கும் தகப்பனே எசப்பா இந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் என் தேவன் நீ சொல்லும்படி வார்த்தையா நம்ம கேட்கும்படி ஆசிரியர் ஆசிரியர் தகப்பனே நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க தகப்பனே அப்பா இந்த வீடு முழுவதும் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்காமே பிசாசானது ஒவ்வொரு வீட்டுக்கு தகப்பனே அந்த பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை அணைய தாகத்துக்கு உயிரெடுத்து வாழ வைக்கிற தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆபத்துல இருந்து காப்பாற்றி கண்ணனி போல காத்துக்கொள்ள தகப்பனே உன் ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து கொள்ளப்பா விசுவாசிக்கல்ல இறப்படாத எங்களை காத்துக்கொள்கிற தகப்பனுக்கு பிரதான கொடி தகப்பனே எங்களை ஆசீர்வதித்து இன்னமும் ஆசீர்வதிக்கப்பட்ட தகப்பனுக்கு பிரதான கொடி சட்டம் தகப்பனை இருக்கிற வந்து அனைவரையும் ஆசீர்வதிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தை ஒத்துக்கொள்ளணும்ப்பா இந்த 4 மூலம் தகப்பனே ஒவ்வொரு மாதமும் இந்த விடாதது நடத்த ஒதுக்கப்படுவாங்க. ஒரு மாதம் தடைப்பட்டால் பிசாசு ஆசீர்வதிக்கப்பட்ட நீ இந்த ஆலயம் முழுவதும் தந்து வீடு முழுவதும் ரத்த கோட்டையால மூடி மறைக்கப்படுகிறது. இந்த பிசாசின் உள்ள நுழையாதபடி எங்களை காத்துக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் வேண்டி கேட்கிற தகப்பனை ஆசீர்வதிக்கிறேன். மேலும் மேலும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்திருக்கிறோம். பிரதான கொடி நன்றி இயேசு நாமத்துல ஜெபிக்கிற ஜீவனுக்கு நல்ல பிதாவே. பண்ணுங்க நீங்க பண்ணுங்க. பிரேயர்ல சர்ச்சில் பண்ண போறதானே நம்ம பண்ண போறோம். பண்ணிட்டீங்களா? ஆண்டவர் இந்த சனிக்கால நேரத்தில் நமக்கு என்ன வசனம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா சங்கீதம் 34:8 சங்கீதம் 34:8 படிங்க. 6 மணிக்கு சீக்கிரமா வந்துட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா 7 மணிக்கு நம்ம முடிச்சிடலாம். இப்ப சமயம் 7 மணி வந்து ஒரு 20 நிமிஷம் அவங்களுடைய வருஷம் நம்ம தியானிக்க போறோம். சங்கீதம் 34:8 படிங்க. தமிழ்ல நல்லவர் என்பதை இங்க நம்ம 3 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் எல்லாரும் சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. தாவீது எப்படி ப்ரே பண்ணிருக்காங்க பாருங்க. அவரு நல்லவர்னாதான் அவரை நம்ம என்ன பண்ணணுமா நம்மளுமா தன்யமானு சொல்லிட்டு இந்த வசனத்துல வந்து கிளீனா இருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் கொஸ்டினுக்கு ஆன்சர் கிளீனா இருக்குது. நம்ம ஆண்டவரை நம்மளுக்காக நமக்கு நிறைய காரியங்கள் நடக்கும். அவருடைய சமுதாயத்தில் நம்ம முக்கிய பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். தாவீதுடைய அனுபவம் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னாங்க.
எப்படிப்பட்ட அனுபவம் சொல்லணும். அவருடைய அனுபவத்தை சொல்றது நம்ம பார்க்கிறோம். சில விஷயங்கள் அனுபவம் மூலமா நமக்கு தெரிய வரும். அதாவது எப்படின்னு சொல்லனா சொன்னா தமிழ்ல தீட்டி பார்க்கிறேன். தமிழ் என்ன இது வசனத்துல பார்த்தீங்கன்னா போடப்பட்டது தேவையோட அவனுடைய வசனம் ரொம்ப மதுரமானது, ருசியானது. அங்கங்க மேல இருக்கும் பாருங்க மக்கீங்க, அத ஈங்க பெரிய பெரிய ஈங்க கடிச்சு போட்டாரா தேவை. அந்த தேவை விஷயத்துல நிறைய நம்ம படிச்சிருப்போம், நிறைய புத்தகத்துல கூட நம்ம படிச்சிருப்போம், நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அது வாயில நம்ம வைக்கும்போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஏன்னா அப்பப்போ நம்ம ரோட்ல கூட இருப்பாங்க பாட்டையில, அதுதான் கடலை வைக்கிறது எக்ஸானது. அது நம்ம சாப்பிடும் போது எவ்வளவு டேஸ்டா இருக்கு. அது மாதிரி ஆண்டவருடைய வசனத்தை நம்ம டேஸ்ட் பண்ணணும். எப்படி சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அப்புறமா நம்ம பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பார்க்க போறோம். ஆண்டவருடைய மனுஷத்தனmu கூட இருக்கு, ஆண்டவருடைய நல்ல சுபாவம் கூட இப்படிதான் இருக்கும். அவரை ருசித்து பார்க்கும்போது அவர் நல்லவரம் சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும், அவர் நல்லவரம் சொல்லிட்டு கூட நமக்கு தெரிய வரும். எப்போ நம்ம ருசி பார்க்காதா, எப்படி நம்ம ருசி பார்க்கிறது? ஏற்கனவே என்ன சொல்லணும்னு சொன்னோம்னா, ஆண்டவருடைய வசனத்தை பசி எடுக்கும் போது சாப்பிடணும்னு சொன்னாங்க, சாப்பிடணும்னு சொன்னாங்க. எப்படி வசனத்தை நம்ம சாப்பிடுறது, எப்படி நம்ம வசனத்தை சாப்பிடுறது? இயற்கையா எவ்வளவு அழகா அந்த வசனத்தை நம்ம சொல்லி பார்க்கிறோம். அதாவது நம்ம டேஸ்ட் பண்ணாதான் நமக்கு அதோடைய டேஸ்ட் நமக்கு தெரியும். நம்ம படிச்சிருந்த வேலை தேவாது. எத்தனை இடத்துல நம்ம படிச்சிருப்போம், நிறைய புத்தகத்துல நம்ம படிச்சிருப்போம், மதத்தை பற்றி நம்ம படிச்சிருப்போம், வேதத்தை பற்றி நம்ம படிச்சிருப்போம். பெரிய பெரிய ஞானிகளுக்கு அது புரிய வாழ்க்கை அவங்களுக்கு புரிதல மட்டும்தான் அதுல இருக்கிற அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை அவங்க எழுதுறது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பைபிள் மூலமா கூட நம்ம முட்டி போட்டு சாமி முன்னாடி நம்ம பயத்தில் வச்சுட்டு நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பைபிள் தெரிஞ்சு பார்க்கும்போது அந்த வசனம் மூலமா ஆண்டவர் பேசுறது நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் நம்ம பேசுறது நம்ம பார்க்கிறோம். சில நேரத்துல நம்ம கிட்ட பேசுறதே திருப்பிக்குள்ள நம்ம வருத்தப்படலாம், செப்பவர் என்ன அப்படிதான் செக் பண்ணிருந்தாங்க. நைட் ஃபுல்லா ப்ரே பண்ணிருந்தா கூட எனக்கு ஆன்சர் வரல. காலையில 7 மணிலிருந்து 8 மணிக்குள்ள எனக்கு ஆன்சர் தர்சன மூலமா கொடுக்குறது நான் பார்த்துருவேன். நம்ம ஜெபம் பண்ணுவோம், போட்டி போட்டி நம்ம ஜெபம் பண்ணாதான் அந்த வசன மூலமா நம்ம கூட பேசுவாங்க. எப்பவுமே அந்த பைபிள் நம்ம கூடவே இருக்கணும். சரி நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா அப்போ நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு எக்ஸாம்பிள் அவங்கதான் நம்ம பார்க்கலாம். எப்பவுமே எப்ப பாருங்க அவங்க பக்கத்துல பைபிள் இருக்கும், பைபிள் இருக்கும். அதே மாதிரி ஒரு பேனா பைபிள் இருக்கும். அதெல்லாம் நோ பண்ணது நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு ஈஸியா அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு சொல்றது நம்ம பார்க்கிறோம். ஸ்டார்டிங் நேரத்துல எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்குதுன்னு சொன்னா, நான் எவ்வளவு கஷ்டத்துல இருந்து நான் வந்திருக்கிறது எனக்கே தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் எங்கெங்கயோ போன நிமிஷம், ஆனா ஆண்டவர் இங்கதான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவருடைய சித்தம் உட்கார வச்சிருவாரு. உட்கார வச்சுட்டான்னு சொன்னாங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் விடமாட்டாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம்
இந்த காத்தாலிருந்து ஈவினிங் வரைக்கும் வந்தா கூட வெறுப்பு வராது, எதுவுமே வராது. மற்றவங்களுக்கு தான் டவுட் வரும். என்ன டவுட் அது? ஆமா, உலக பிரகாரம் இருக்கிறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அது நமக்கு தாங்க. అయితే మనకు మనం దేవుని అనుభవించకపోతే ஆண்டவரை அனுபவிக்கிறோமா? என்ன பண்ணணுமோ ஆண்டவரை இயேசு ஆண்டவரை நம்ம அனுபவிக்கிறோமா? அந்த காலத்துல இயேசு ஆண்டவரை அனுபவிக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்படி பழைய ஏற்பாடு கூட இருக்காரான்னு பண்ணாங்கன்னா இருக்காது. பழைய ஏற்பாடு இயேசுடைய பேர் நிறைய பேர் இருக்கு. யெகோவா சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். யெகோவா அதே மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு நம்ம பார்க்கிறோம். ஆமா, புதிய ஏற்பாடுல பார்க்க சொன்னாங்கன்னா இயேசுவன் சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, ఆయన మంచితనాన్ని సరైన మనం అర్థం చేసుకోలేదు. அவங்க எப்பேற்பட்ட நிலவரம் சொல்லிட்டு நமக்கு புரியறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இந்த ஆவியில என்ன சொல்றாங்கன்னா, மன்னிக்க தானியேல் என்ன சொல்றாங்கன்னு சொன்னாங்கன்னா, ருசி பார்த்து பார்க்கணுமா, ருசி பார்த்து பார்க்கணும். ஆண்டவருடைய வசனத்தை ருசி பார்த்து பார்க்கும்போது நம்ம எப்படி தெரியாது. దేవుడు తెలుసుకునేందుకు ప్రయత్నించాలి. అప్పుడు రుచి பார்த்த ஆத்மி கூட நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணணும். ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணணும். அந்த கொஞ்ச நேரத்துல இந்த பூமி இருக்காது, யாவரையும் இருக்காது. ஆமா, என்ன இருக்காது. சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க, என்ன நடக்க போகுது உலகம், என்ன நடக்க போகுது. நம்ம பாத்தீங்கன்னு சொன்னாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அங்கிருந்து நிலநடுக்கம், சுனாமி, வீடுகள் எல்லாம் அப்படியே நொடிப்பு. இதை பார்க்கணும், எவ்வளவு பயங்கரமான விஷயம். ஆமா, ஒரு வாட்டி நம்ம நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும். ஆண்டவர் நம்ம தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்க, மற்றவங்களுக்கு நம்ம தெரியப்படுகிறேன்னு சொன்னாங்க எப்படி இருக்கும். ఆయన మంచితనాన్ని అనుభవించాలని இங்க தாவீது அவருடைய நல்ல குணத்தை அவர் எல்லாரும் சொல்லி அனுபவித்து பார்க்கணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரோத்சாகிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆமா, நானா வயசுல இருக்கும்போது அங்க நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய பிரதர்ஸ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னாங்கன்னா, பிரதர் நீங்க சென்னை போனீங்கன்னு சொன்னாங்கன்னா, இந்த பாஸ்டர் மாதிரி நேசிக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆண்டவரை பற்றி பேசுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நேசிக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்காக சில நேரங்கள் உங்களுக்காக செயல்படுத்துறவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுது நான் பார்க்கிறேன். ஆமா, 10 வருஷமா கிட்டத்தட்ட முடி போட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அப்பதான் ஜபம் பண்றது கூட உனக்கு அந்த சமயம் கழிக்காது. ஆமா, அதுல மறந்து திருப்பி இதே ஆகுதா. ஆமா, ஆண்டவருக்கு நம்ம சமயம் கொடுக்க மாட்டோம். ஆண்டவருக்கு சமயம் நம்ம எடுத்து வைக்கிறோம். ஆமா, இந்த காலத்துல நிறைய சாங்ஸ், 500க்கு மேல சாங்ஸ் தமிழ் இருந்தாலும் தெலுங்கு இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதை அட்ட ஆசனமா எல்லாமே ஒவ்வொரு கல்லூரி ஒவ்வொரு தியானமும் மறுபடி நம்ம அந்த வயசுல கிளீனா நம்ம பார்க்க போறோம், பாட போறோம். மற்றவங்களை கேட்கிற மாதிரி நம்ம பாடல்கள் மற்றவங்க கேட்கணும், நம்மளுடைய பிரபல் மற்றவங்க கேட்கணும். ஆமா, நம்மளுடைய பேர் மற்றவங்க கேட்கணும். எப்படி சொன்னா அவங்களுக்குள்ள நம்பிக்கை வைக்கும் போது மட்டும்தான் அவங்களுக்குள்ள நம்ம நம்பிக்கை வைக்கணும். దేవుని మంచితనాన్ని అనుభవించేందుకు విశ్వాసం ఒకటే సరైన ஆண்டவரை நல்ல சொல்லிட்டு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் சொன்னா, நம்ம நன்மனக்கப்புறம் விசுவசிக்கணுமா. ஆமா, விசுவசிக்கணுமா. ஆமா, விசுவசிக்கணும், நம்பணும்.
நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம நம்புவோம். ஆனா என்ன நடக்கும்? ஏமாந்து போயிடும். விசுவசிக்கணும். ஆமா, சில 3 வருஷங்கள் பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா சொன்னா மேத்யூ 9:29 பற்றி பார்ப்போம். 27-31 பற்றி எனக்கு தெரிய போறதுதான். ஆண்டவர் அந்த தொடக்கத்திலிருந்தே கூறமாய் இருக்கிறவங்க அவங்க கண்ணு திறக்கிறது நம்ம பார்க்கிறோம். சரீரத்துக்கு அந்த கண்ணுதான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். திறக்கிறது நம்ம பார்க்கிறோம். எல்லாமே உலகத்துல ஆண்டவருடைய அற்புதத்துக்காக தான் செய்யப்பட்டிருக்குது. ஆமா, அது நமக்கு தெரிய வரணும், தெரியணும். மேத்யூ 9:29 மட்டும் படிங்க. மேத்யூ 9:29. அப்பொழுது அவருடைய கண்களை தொட்டு ஆமா, இன்னைக்கு நம்ம ஈஸ்வரனுக்கு மேல கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. பாட்டி வீட்டுல கவர்மெண்ட் ஈஸ்வரனுக்கு மேல கடவுள் இருக்காரா? ஆமா, இருக்காரு. ஈஸ்வரனுக்கு மேல கடவுள் இருக்காரு. ஆமா, ஈஸ்வரனுக்கு மேல கடவுள் இருக்கிறாரு. அவரை எப்படி நம்பிருக்காங்க, எப்படி விசுவாசித்து இருக்காங்க? லாஸ்ட் மூமெண்ட் வரை அந்த சேவையில இவங்க என்ன செய்யறாங்களோ மண்டிதான். ஆமா, இந்த கையில அனுப்பிடுறாங்க, அந்த கையில அனுப்பிடுறாங்க, காலில் அனுப்பிடுறாங்க, சைட்ல கைக்கிறாங்க, தலையில விளக்கிருக்க வைக்கிறாங்க. எப்படி இருக்கும் அந்த வழி? நம்ம தாங்க முடியுமா? தாங்க முடியாது. நம்மளுக்காக நம்ம செஞ்ச பாவத்துக்காக நமக்காக அந்த செய்வத உயிர் போடுறது நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா சொன்னா சொல்ல போனா நிறைய விஷயங்கள் எப்படி இருக்கு, நமக்கு சமயம் இல்லாதனால அத்தனை ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்க போறோம். 21-22 கூட நம்ம படிங்க. அங்க அவங்களுக்கு இயேசு ஆண்டவர் அந்த வழியா போகும்போது அந்த ஒரு செடி இருந்தது. அந்த செடிக்கு அந்த இலைகள் மட்டும் இருக்குது, ஆனா பழங்கள் இல்லை. ஆமா, அது என்ன சொல்றாங்க பாருங்க. சிஷ்யங்களுக்கு ஆண்டவர் அவங்க தெரியப்பட்டது நம்ம பார்க்கிறோம். மேத்யூ 21-22. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் உலகத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமா, சில நேரத்துல ஆண்டவர் நம்மள மனிதர்கள் கொடுத்திருக்காங்களா, மன்னிப்பை கொடுத்திருக்காங்களா? முதலாவது மன்னிப்புதான், அதனால அதுக்கப்புறம் மனதிலிருந்து அதுக்கப்புறம் ரட்சிப்பு லைனா எனக்கு கொடுக்கிறது நான் பார்க்க பரிதானத்துல. ஆமா, நம்பணும். இப்பேற்பட்ட விஷயங்கள் அந்த விஷயங்கள் சொல்றது நம்ம பார்க்கிறோம். அந்த 21-17-22 வரை படிச்சீங்கன்னா அந்த கீழே நமக்கு புரிய வரும். அதுக்கு அடுத்தது நம்ம ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெஃபரன்ஸ் பார்த்து நம்ம முடிக்க போறோம். மார்க் 11-24. மார்க் 11-24. மார்க் 11-24. ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். இங்க ஆண்டவர் நம்பிக்கை விஷயத்துல எப்பேற்பட்ட அதுல இருக்கிற சக்தியை குறித்து அங்க பேசுறது நம்ம பார்க்கிறோம். சக்தியான்னு சொன்னா பவர், எப்பேற்பட்ட பவர். நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணியிருக்கும் போது அந்த சுத்தி எப்பேற்பட்ட பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். நேற்று நான் ஆண்டு சன்னிதானத்துல நைட்டு ஃபுல்லா ப்ரே பண்ணியிருக்கும் போது எனக்கு ஆண்டவர் அந்த ஒரிசால எல்லாரும் கதவை மூடிட்டு படுத்துருவாங்க. தம்பி, அப்பா, அம்மா எல்லாம் கதவை மூடி படுத்துருவாங்க. நைட்டு பின்னாடி இந்த பென்ஷன் நேரத்துல இடத்துல
காம்பவுண்ட்ல மேல அந்த பேசடி இருக்கும். அந்த பேசடி கீழே முட்டி போட்டு நைட்டு ஃபுல்லா ப்ரே பண்ணிட்டு இருப்பேன். எங்க பாவத்துக்காக அழுதுல இருப்பேன். காலையில ஏஞ்சி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, ஏன் நைட்டு ஃபுல்லா அழுவுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் என்னுடைய பாவத்தை காமிக்கிறாரு, அதனாலதான் நான் அழுவுறேன்னு சொல்லிருப்பாரு. அதுதான் பச்சாத்தாபம், மன்னிப்பு. மன்னிங்க ஆண்டவர், நம்ம பிரேயருக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. நம்ம பாவீங்க, நம்ம என்ன பாவம் செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் சமூகத்துல என்ன மன்னிங்காண்டவரே சொல்லிட்டு அது ஒரே ஒரு வார்த்தை நைட்டுக்குள்ள போகும். நீங்க கண்டிப்பா ஆண்டவர் நான் மன்னிக்கிறது நீங்க பாப்பீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆமா, அவருடைய அந்த ரத்தத்து மூலமா எழுத்துல நான் பார்த்திருக்கிறேன். நீ பாப்பமோடு க்ஷமிంచబడినది. ஏற்பட்ட சக்தி நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னொரு விஷயம், அவங்க சிஷ்யர்களுக்கு கொடுக்கிற அந்த சக்தியோட அந்த பவரோட ஜாஸ்தியா நமக்கு கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம ஏன் யூஸ் பண்ண மாட்டோம்? மார்க் 12:22-26 நம்ம படிச்சீங்கன்னா அதுல நமக்கு கிளீனா நமக்கு புரிய வரும். ஆமா ஆமா, அது சில நேரத்துல இந்த நைட் நேரத்துல நம்ம போய் ஒரு இடத்துல அந்த தேப்பட்ட இடத்துல இருந்தாலும் பரவாயில்லை, முட்டி போட்டு நம்ம ஜபம் பண்ணணும். ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க சொல்லும் போது அர்த்தத்துக்கு அந்த பச்சாத்தாபம் தானாவே அந்த கண்ணிலிருந்து தண்ணி வரும். அதுக்கப்புறம் மனம் திரும்ப வரும். மறுநாள் நீங்க பார்க்கும்போது ஒரு புது மனிதனா நீங்க மாறுவீங்க. வசனத்துல சொன்ன மாதிரி பழசெல்லாம் போயிடுச்சு, எல்லாமே புதுசாக்கப்பட்டது சொல்லிட்டு வசனம் கிளீனா சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, நான் பார்த்திருக்கிறேன், எனக்கு எல்லாமே புதுசா தெரியுது. நான் இருக்கிற இடம் தான் எனக்கு ஆண்டவர். இந்த ஒரு இடத்துல மீட்டிங் போகும்போது அங்க எனக்கு மனம் திரும்ப கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க ஊருக்கு நான் பார்க்கும்போது எங்க ஊரு புதுசா இருக்கும், எங்க வீடு புதுசா இருக்கும், எல்லாமே புதுசா இருக்கும் எனக்கு. அது நீங்க மட்டும்தான் சொல்ல முடியும் மற்றவங்களுக்கு. ஆமா, அது நீங்க மட்டும்தான் சொல்ல முடியும். அது உனக்கு மட்டும்தான் தெரிய வரும். அதுக்கப்புறம் அடுத்த சீரியல் என்னன்னு சொன்னான்னா ரட்சிப்பு. ஆமா, ஆண்டவர் ரட்சிக்க மாட்டாங்களா? ஆண்டவர் என்னுடைய பாவத்தை ரட்சிக்க மாட்டாங்களா? ஆமா, கண்டிப்பா ஆண்டவர் எல்லாமே தரிசனம் மூலமா எனக்கு கொடுக்கறது நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வசனம் மூலமா டேலி பண்ணி பார்த்து இருக்கும்போது எல்லாமே அந்த வசனங்கள் அதுக்குள்ள பைபிளுக்குள்ள இருக்குது நான் பாக்குறேன். அது எல்லாமே பைபிளுக்குள்ள எழுதுறதே நான் பாக்குறேன். ஆமா, ஆண்டவர் சில காலத்துல சில நேரங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு, சில நேரம் 2.5 மணி நேரம் நம்ம கொடுக்க முடியும். 24 மணி நேரம் நமக்கு கொடுத்திருக்காங்க ஆண்டவர். 24 மணி நேரம், 2.5 மணி நேரம் ஆண்டவருக்காக நம்ம கொடுக்க முடியாதா? ஆமா, கொடுக்க முடியல. சில கூட நமக்கு என்னன்னு சொன்னா ஒரு 20 நிமிஷம் சாங்ஸ், ஒரு 20 நிமிஷம் வசனம், அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. 1/2 hour, 3/4 நாள், 40 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அதுவே எப்பதான் முடியும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த 40 நிமிஷமே எப்பதான் முடியும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. சில நேரத்துல சர்ச்சில் பாத்தீங்கன்னு சொன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க எடுப்பாங்க. பிரயோஜனம் இல்லை, கரெக்டா அவங்க கேட்க முடியாது. கொஞ்ச நேரம் கேட்பாங்க, அது அப்படியே இறங்கிடுவாங்க. கேட்க முடியாது, கரெக்டா கேட்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் நம்ம கேட்டு பார்க்கும்போது அது நம்ம மைண்டுக்குள்ள அப்படியே பதிவாக அவங்க அந்த என்ன சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம டைரியில எழுதிக்கணும். என்ன வசனம் சொல்றாங்க, அந்த வசனம் மூலமா அவங்க கூட என்ன பேசுறாங்க. அதே மாதிரி இந்த வசனம் மூலமா நீங்க அவங்க கூட பேசுனீங்க ஆண்டவர். ஒரு 2.5 மணி நேரம் மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஆண்டவர். 3 மணி நேரம் அவங்க வசனம் நம்ம கேட்டோம் ஆண்டவர். அதே மாதிரி எனக்கு கூட அந்த வசனம் மூலமா நீங்க கொடுங்க ஆண்டவர், நீங்க பேசுங்க ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் நம்ம கூட பேசுவாங்க. ஆண்டவர் பத்தி நம்ம பேசினே இருக்கலாம். நமக்கு சமயம் இல்லாதனால பண்ண போறோம். ஆண்டவரே, இந்த சாயங்கால நேரத்துல மறுபடியும் நாங்க இந்த வந்து நம்ம
இருக்கும்போது அந்த பாடம்போது அந்த பாடல் மூலமா அந்த பேசுகிறேன்னு சொல்லி நம்புறாங்க. அதே மாதிரி பேசுகிறமா நீங்க பேசுகிறேன்னு நம்புறாங்க. அதே மாதிரி அந்த வஸ்திரம் மூலமா கூட நீங்க பேசுகிறீங்கன்னு சொல்லி நம்புறாங்க. ஆமாங்க, நீங்க பேசினாங்க, நீங்க பேசினாங்க. ஆமாங்க, நீங்க பேசுற தேவனாங்க. ஆமாங்க, நம்முடைய ஆண்டவர் பேசுற தேவன். ஆமா, அவங்க கூட பேசுவாங்க, கண்டிப்பா பேசுவாங்க. இதெல்லாம் நேரத்துல உங்களுடைய பாவத்துக்காக நீங்க தேவன் இருக்கும் போது அவங்க போட்டு போது கண்டிப்பா உங்களை பேசுறது நீங்க ஒரு நாள் மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க. ஆமா, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம எழுதிருக்கோம். எத்தனை பேர் நம்மள சேர்ந்திருக்காங்க, சேர்த்து எடுத்திருக்காங்க. எத்தனை பேர் நம்ம காம்படிக்கும் போது மேக்சிமம் நம்ம ஒரு 10 பேர், இந்த 10 பேர் நம்ம ஒரு நாள் 1000 பேருக்கு இருக்கும். ஆமா ஆமா, எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க. எப்போது நடக்கும் ஆணையர்கள் மட்டும் கிடைக்கும்போது ஆணையர் மேல விசுவாசம் போது ஒரு சமுதாயத்தில் பண்ணுவாங்க. அதனால இந்த பரிசான நன்றி ஆண்டவர். அவங்க இந்த பரிசான எத்தனையோ பேர் வர முடியாதவங்களுக்கு ஆமா அவங்க இடத்துல அவங்க உட்கார்ந்து பேசுறதுக்காக நீங்க நன்றி தலைவருக்காக நன்றியாக முடியாதவங்களுக்காக நன்றியாக முடிச்சாச்சு. சாங் பாடுங்க, அழகா சாங், அழகான சாங்ஸ் எல்லாம் பாடுங்க. மனப்பாட்டு இருக்கிறவங்க சாங்ஸ் எல்லாம் பாடுவாங்க. இதாமா எடுத்துக்கலாம். பாடல் யாரு பாடலையா? வேற